ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று இப்பதிவை நீ பார்த்தவுடன் முழுவதுமாக கேட்டால் சரியாக மாலை 3:30 மணிக்கே உனக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேறும் அறிகுறி கிடைக்கும். மிக பெரிய நற்செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த விஷயம் இன்று வரை நடந்த பாடில்லை. நீ எப்பொழுதும் மற்றவரையே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய். அன்பை அதிகமாக வைத்துவிட்டு ஏமாந்து அழுது கொண்டிருக்கின்றாய். பிறர் மீது வைத்த பாசத்தை நினைத்து எப்பொழுதும் சிந்தனையிலும் அழுவதிலேயுமே உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றாய். தங்கமே, பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய். இன்று உன்னை பரிவு காட்டுபவர்கள் என்று யாருமே இல்லை. உனக்கு ஆதரவு சொல்லவும் ஆள் இல்லை. உறவினர்கள் அனைவரும் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல, உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக. மன இறுக்கத்தால் நீ வருத்தப்படுகின்றாய். உன்னை நினைத்து நீ சத்தமிட்டு கத்துகின்றாய். உன் கண்களில் எப்பொழுதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகின்றது. உன்னுடைய நிலையை நினைத்தால், பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கின்றது. இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நினைக்கின்றாய். மறுமுறை இதை எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போகின்றாய். நிம்மதியை இழந்து பல நாட்களாகிவிட்டன. பட்டினியாக இருக்க வேண்டாம் தங்கமே. கண்ணீரை துடைத்துக்கொள், மனதை தைரியப்படுத்து. நடப்பது எதற்குமே நீ காரணமானவள் அல்ல. எதுவுமே உன்னை கேட்டும் நடைபெறவில்லை. அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளக இருக்க முடியும்? அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளராக பார்த்து கொண்டிரு. வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிரு. உன் மனம் குழம்பி தவிக்கும் பொழுதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா. உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன். உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனேயே இருக்கின்றேன். ஒரு பொழுதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். உன்னை நான் என் வசம் பழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மமாய் நான் உன்னுடன் உன் வாழ்க்கையில் பயணிக்கின்றேன். என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் முருகன் அப்பாவிற்கு தெரிய வேண்டும் என்று இல்லை. நீ அவ்வாறு நினைக்கின்றாயா? நான் அகண்டமாக இந்த உலகம் முழுவதும் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி எறி, பொறுமையை கடைபிடி. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கான பொன்னான காலம் வந்துவிட்டது தங்கமே. நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியுடன் வாழ்வாய். உனக்கான சந்தோஷத்தை நான் உனக்கு தருகின்றேன். இன்று மாலை 3:30 மணிக்கு நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது நடந்தே தீரும். மிகப்பெரிய நற்செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.